ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஸ்தலான குழம்புல என்னென்னு பார்க்கலான்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கத்திரிக்காய் கருவாடுலாம் போட்டு எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்திக்கிங்க, சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. அதே மாதிரி 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னொன்று கூட சேர்த்தி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பண்டு பூண்டும் சேர்த்திக்கிங்க. இங்கே கருவாடு நல்லா நான் சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா புளி ஒரு 2 அளவு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு கூட சேர்த்திக்கிறதுக்கு கத்திரிக்காய் சேர்த்திருக்கேங்க. கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இதில் என்ன பொடி போட்டிருக்கேன்னா, நான் குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் ப்ளஸ் சாம்பார் தூள் நான் இதில் சேர்த்தி தான் நான் பண்ணுறேன். என்னோடய சமையல் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் என்ன மசாலா பொடி யூஸ் பண்ணுறேன்னு நான் காட்டிட்டு தான் நான் எப்போவுமே வீடியோ போடுவேன். ஏன்னா அப்போ தான் என்னோடய டேஸ்ட் உங்களுக்கு அந்த குழம்புல வரும். பார்த்திங்கன்னா அடுத்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 5-6 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். அதில் கடுகும் வெந்தயம் கொஞ்சம் போட்டு வணங்கிக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கிக்கலாம். பூண்டும் இதிலே போட்டுருங்க, அப்போ தான் அதில் எண்ணெயிலே வணங்கும்போது பூண்டு சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா இஞ்சி பூண்டு போட போகிறோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க, நிறைய வேண்டாம். இஞ்சி பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காயும் அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்ச கருவாடையும் நம்ம இதில் சேர்த்த போகிறோம். தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துங்க. எண்ணெயிலே வணக்கும்போது அந்த கருவாடு உடையாதுங்க. பாருங்கள், நல்லா தண்ணி வடிச்சிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ரெண்டுமே இதில் சேர்த்திக்கிங்க. நீல வாக்கிலேயே கத்திரிக்காய் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கடைசியாக அந்த குழம்பு சாப்பிடும்போது நல்லா அந்த கத்திரிக்காயும் கருவாடையும் கலந்து வரும். இல்லைன்னா குழன்னு போயிடுச்சுன்னா அதில் எல்லாமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இல்லைன்னா இதுக்கு தனியாக ஒரு டிஷ் செய்யணும், நம்ம பொரியல் ஏதாவது பண்ணணும். ஆனால் இதுவே உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். பாருங்கள், இதோடைய நல்லா இந்த ஸ்டேஜில் போடும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கருவாடு உடையாது. கருவாடுலேயும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்தும் போது அப்படியே நல்லா இருக்குங்க. இப்போ நான் தக்காளியை அடித்து வச்சுருக்கேன் 1-2. நான் எந்த குழம்புக்குமே பார்த்திங்கன்னா அப்படியே போடுறதில்ல. ஏன்னா அது வணங்கவே மாட்டேங்குது. அதனால் அந்த டேஸ்ட்டும் கொடுக்க மாட்டேங்குது, தக்காளியோட டேஸ்ட்டு. அதனால் நான் மிக்சியில் 1-2 அடித்து போட்டுக்கிறேன். அடித்து இப்போ இந்த கத்திரிக்காய் கருவாடோடையே சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வணங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. நான் உங்களுக்கு சமையல் பண்ண உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அதனால் வீடியோ கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் செய்முறை பார்த்துட்டு நீங்களே இதில் வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா வணங்கி விட்டுருங்க. ஏன்னா எண்ணெயிலே வணக்கும்போது அந்த பூண்டு ஒரு ஆசம்லாம் அப்படியே இப்போ நமக்கு வரும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வரைக்குமே தண்ணியே சேர்க்கல, எல்லாமே எண்ணெயிலே தான் வணக்கி விட்டுருக்கேன். எந்த ஒரு காயுமே நம்ம செய்யும்போது அது பொரியலாக இருக்கட்டும், குழம்புக்காக இருக்கட்டும், நல்லா எண்ணெயிலே பாதி வணக்க விட்டுருணுங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நம்ம எந்த காயுமே செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குழம்புக்கு சாம்பார் வச்சிங்கனாலும் சரி, எந்த குழம்பு வச்சிங்கனாலும் சரி, நல்லா காய் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுருங்க. அதிலே பாதி வெந்துடணும். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் செஞ்சாலே நமக்கு குழம்பு சூப்பராக டேஸ்ட்டு வந்துடுங்க, எந்த ஒரு குழம்புமே. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் 2 ஸ்பூன் நான் சேர்த்திக்க போகிறேன். சாம்பார் தூளில் 2, மல்லித்தூள் 2, குழம்பு மிளகாய் தூளில் 2. உங்களுக்கு காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. காரசாரமாக தான் இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறோம், அதனால் அதிகமாக காரம் இருக்காது. குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இது இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் நான் தேங்காயே சேர்த்திக்க மாட்டேன் கருவாட்டு குழம்புல. இது பெரியவங்களும் சாப்பிட்லாம், அதனால் நான் எப்பவுமே தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். இப்போ இதில் நல்லா எண்ணெய்களில் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி வேணும், குழம்பாட்ட வேணுன்றனால நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
பாருங்கள், அப்பப்போ மூடி எடுத்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசலை ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாதுங்க. புளி ரொம்ப நேரம் அது எப்போவுமே புளி வேக வைக்கக்கூடாது. அதனால் கடைசி ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அந்த புளி கரைசலை நான் அதில் ஊற்றுறேன். புளி கரைசல்லாம் ஊற்றிட்டு நல்லா உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்திக்கிங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டிருப்போம். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுருங்க புளியோடு சேர்த்தி. இது ஒரு கொதி வந்துட்டோம். அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டு இதில் ஒரு வேறு குண்டால் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், பூண்டுலேருந்து கத்திரிக்காயிலேருந்து எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பராக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ சூடான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரசமும் தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செஞ்சீங்கன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக தனகோகி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக எல்லாருமே வைக்கிற குழம்பு தான், ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரிக்ஸில் தான் இருக்குது நம்மளோட குழம்பு டேஸ்ட்டு வர்றது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ஒரு தட்டு நிறைய சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கத்திரிக்காய் கருவாடு சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. சூடான ரசம் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.